சாஃப்ட்வேர் நேம் பார்த்திங்கன்னா மூன் சாஃப்ட்வேர். இதுதான் நம்மளோட ஓன் சாஃப்ட்வேரு. நம்ம கஸ்டமைசேஷனும் சாஃப்ட்வேர் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். கஸ்டமைசேஷனாகவும் இருக்கும் நம்ம சாஃப்ட்வேர். அட்ரஸ் இது நம்ம இடத்துல 3 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. அட்ரஸ் டீட்டெயில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்கான டெமோ வீடியோ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணியான வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் எப்படி ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதுமாரி நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஐடி பாஸ்வேர்டு. ஐடி பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் நம்ம சாஃப்ட்வேரில். இது கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் இருக்கும். இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி இருக்கும். இது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அக்கௌண்ட் வவுச்சர் போகிறது எல்லாமே இதில் இருக்கும் டீட்டெயில். இது ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு சேல்ஸ் ரிப்போர்ட்டு, இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு, சேல்ஸ் ரிட்டர்ன் நம்மளுக்கு வரும்ல, சில ப்ராடக்ட் போய்ட்டு ரிட்டர்ன் ஆகும்ல அந்த ரிப்போர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வைஸ் ரிப்போர்ட் வரும். இது ப்ராடக்ட் ஆர்டர் லிஸ்ட்டு வரும். இதுமாரி இதில் ரிப்போர்ட்டில் ஒன்று வரும். மாஸ்டரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்கும். ப்ராடக்ட் டீட்டெயிலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராடக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவோம். நம்ம பில் அடிக்கிறதுக்கான ப்ராடக்ட் இதில் தான் க்ரியேட் பண்ணுவோம் நம்மள்ட்ட உள்ள ப்ராடக்டை. இது கம்பெனி வைஸ் சப்ளையர் இது கஸ்டமர் அண்ட் சப்ளையர்னு பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர், நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க, கமிஷன் பார்ட்டி இருப்பாங்க, அவங்களாம் அதில் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் சப்ளையர் நம்ம வாங்குகிறோம்ல அந்த சப்ளையரை இதில் க்ரியேட் பண்ணுவோம் நம்ம இதில். இப்போ மாஸ்டரில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் ஓப்பன் பண்ணோம். இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு நம்ம செட் பண்ணுறது 4 ரேட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ரேட் வரும், மிடில் ரேட் வரும், செமி ரேட் வரும், ரீட்டைல் ரேட் வரும். இல்லை நீங்கள் 4 ரேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் கோடு. ப்ராடக்ட் கோடுங்கிறது வந்து நம்மளுக்கான கோடு, நம்ம எப்படி சர்ச் பண்ணி எடுக்கணுமோ அதுக்கான கோடு அது. நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த இது மாதிரி போட்டோம்னா அந்த ப்ராடக்ட் கோடு வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது ஏசியன் பெயிண்ட் 1 லிட்டர்னால் ஏசியன் பெயிண்ட் என்ன கலரோ அதை மென்ஷன் பண்ணி நம்ம கோடாக ஒன்று ஜென்ரேட் பண்ணிடலாம். இந்த கோடை வச்சே நம்ம பார் கோடும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் கோடை வச்சுமே இதில் இந்த நேம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து பில்லில் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. இது கம்பெனி நேமுங்கிறது வந்து அது என்ன கம்பெனிங்கிறது. இது கேட்டகிரி வந்து என்ன கேட்டகிரினா என்ன, பெயிண்ட்னா பெயிண்ட்டு, ஸ்க்ரூனா ஸ்க்ரூ, அந்தமாரி இதை பார்த்திங்கனாலே இருக்கும். அதுக்கு பாருங்கள் பெயிண்ட்டு, ப்ரைமரு, பட்டி, பாலிஷரு இது எல்லாமே அதில் இருக்கும் கேட்டகிரி. ஒன்ஸு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வியூ ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதோட ஸ்டார்டிங் லெட்டரை போட்டிங்கன்னா இப்போ இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் கோடு. இது ப்ராடக்ட் நேம். இது இந்த ப்ராடக்ட் நேம் தான் பில்லில் பிரிண்ட் ஆகும். இது அதோட கம்பெனி என்ன. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் உங்களுக்கு குவான்டிட்டி, பீஸு, மீட்ரு, ஃபீட்டு, கேஜிஸ்னு மொத்தம் 5 இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. அதுமாரி இல்லை டேக்ஸ் பார்த்திங்கன்னா 0லேருந்து 28 வரைக்கும் இருக்கும். இது ஹெச்எஸ்என் கோடு. ஹெச்எஸ்என் கோடு வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மல் ஹெச்எஸ்என் கோடு கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. அந்த கோடு தான் இதில் நம்ம போடுவோம். இது வந்து மினிமைஸ் ஸ்டாக், இது மினி ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்து இன்கேஸ் நம்மளுக்கு இன்டிமேஷன் பண்ணணும் ஸ்டாக் இல்லாதப்போ அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ பாயிண்ட் வைக்கிறோமோ ஒரு 5 ப்ராடக்ட்டுக்கிட்ட வரப்போ நம்மளுக்கு மினிமைஸ் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் ஸ்டாக்கு இதில் வந்து பர்ச்சேஸ் நெட் அமௌண்ட்டுன்னு இருக்கும். அந்த அமௌண்ட் எதுக்குன்னா நம்ம வாங்குகிறோம்ல இது சப்ளையர்ட்டேருந்து அந்த அமௌண்ட்டை இதில் போட்டிங்கன்னா தான் நீங்கள் பர்ச்சேஸ் ஏற்றுறப்ப இன்கேஸ் ஒரு பீஸோட ரேட்டு இவ்வளோது வருதுன்னா நம்ம பர்ச்சேஸ் ஸ்டாக் ஏற்றுறப்ப கரெக்டாக அமௌண்ட்டு டேலி ஆகி வரும். அப்புறம் இது வந்து எம்ஆர்பி அதில் போட்டிருப்பாங்களே, இந்த எம்ஆர்பி நம்ம அதில் போட்டுக்கணும். இது வந்து சப்ளையர் யாருங்கிறது இதில் காமிச்சிடணும். நம்ம இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம் சப்ளையரை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரேட் சொன்னோம்ல, இதில் வந்து நீங்கள் இங்கேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கிறீங்களோ அதுலேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக அதை எடுத்துக்கும். இப்போ 30 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 10% கூட வச்சு விற்கிறோம்னா 3 ரூபா எடுத்துக்கும். 33 ரூபாய்க்கு சேல் ஆகும். அதுமாரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் 37 ரூபா வருதா மிடில் ரேட்டு. செமி ரேட்டில் ஒரு 30% வைக்கிறீங்கன்னா 39 ரூபா வரும்.
இதில் ஒரு 45% வைக்கிறீங்கன்னா 43 ரூபா வரும். இதேமாரி கால்குலேஷன் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது கொடுத்து சேவ் டு அப்டேட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இதிலே வந்து திருப்பி இதிலே வேறு எதுவும் ப்ராடக்ட் இருக்கான்னு நிற்கும். சைஸ் மாறும்ல, ஒரே பேரில் இருக்கும் ஆனால் சைஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். லிட்டர் கணக்கில் மாறும்ல, அதுக்காக இது இப்படியே நிற்கும். அப்படி தேவையில்லை நம்மளுக்குலாம் அந்த லெஃப்ட் சைடில் உள்ள ரைட் சைடில் உள்ள கிளியராக கொடுத்தோம்னா கிளியர் ஆகிடும். இது வந்து ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமர் அண்ட் சப்ளையர் இருக்கும். இப்போ கஸ்டமர் சப்ளையரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஜர் நேமு, அவங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்களா அவங்களோட நேம். இப்போ லெஜர் நேமில் நம்ம ஒரு நேம் அடிக்கிறோன்னு வைங்க, அடிச்சுட்டு இது ப்ரொஃபைல் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. இதில் வந்து குரூப் ஆஃப் லெஜர் இருக்குல்ல, இந்த குரூப் ஆஃப் லெஜரில் வந்து என்ன அவங்க கஸ்டமர்னால் டெபிட்டார்னு போடணும். இந்த வருதுங்களா டெபிட்டாரு. இதே அவங்க வந்து நம்மளுக்கு சப்ளையர்னால் கிரெடிட்டார்னு போடணும். இது பாருங்கள், கிரெடிட்டார் சப்ளையர். இதே கமிஷன் பார்ட்டி அப்படின்னா அதே சீன் டைப் பண்ணிங்கனாலே கமிஷன் ஸ்டாஃப்னு வரும், அவங்க போட்டுக்கலாம். அவங்களுக்கு எதுவும் ஓப்பனிங் இருந்ததுன்னா ஓப்பனிங் போட்டுவிட்டு கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லையா நம்ம அட்ரஸ் டீட்டெயில், அவங்களோட ஊர் என்ன ஊர் கான்டாக்ட் நம்பரு, ஏதாச்சும் ஒரு நம்பர் அடிச்சுக்கலாம், அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரு போட்டு இதுவாக சேம் அதேமாரி தான் சேவ் டு அப்டேட் கொடுத்திங்கன்னா டேட்டா இன்செர்ட் ஆகிடும். அவங்களோட இமேஜ் வேணாலும் நம்ம இங்கே லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இது பார்த்திங்கன்னா நேரட்டாக இமேஜ் இதில் நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இமேஜ் இதில் காமிக்கும். அந்த இமேஜை நம்ம இதில் லோட் பண்ணி வச்சுக்கலாம், அதுவும் பண்ணலாம். இது அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ட்ரியில் போனீங்கன்னா சேல்ஸ் பில் இருக்கும், கொட்டேஷன் இருக்கும், அப்புறம் பர்ச்சேஸ் என்ட்ரின்னு இருக்கும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒன்று இருக்கும், அப்புறம் அக்கௌண்ட் வவுச்சர்னு இருக்கும். அக்கௌண்ட் வவுச்சர்னால் நம்ம நார்மலாக அன்னைக்கு க்ரெடிட்டில் வாங்குறவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க, நம்ம க்ரெடிட்டில் வாங்கினது அமௌண்ட்டு கொடுக்குறதுனால அதில் வர வச்சுட்டு வந்தோம்னா அது மைனஸ் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு சப்ளையருக்கு கேட்குறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிடலாம், இவ்வளோ எனக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா சேல்ஸ் பில்லு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஜிஎஸ்டி பில் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பில் நம்பர் வந்து ஆட்டோவாக ஒன்லேருந்து நீங்கள் எவ்வளோது போட்டிங்களோ அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும். இது வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேஷு, இது கேஷாக க்ரெடிட்டாக வாங்குறாங்களா கேஷாக வாங்குறாங்களாங்கிற டீட்டெயில். இது வந்து இந்த அங்கே 4 ரேட்டு போட்டோம்னா அந்த 4 ரேட்டு இங்கே என்ன ரேட்டில் மென்ஷன் பண்ணி அடிச்சுக்கிறது பில்லு. இது வித்து ஜிஎஸ்டியா வித்தவுட் ஜிஎஸ்டியா ஐஜிஎஸ்டி பில்லா அப்படின்னு கேட்கும். இது வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஆப்ஷனு. இது A4 வேணும்னா பெரிய பேப்பர், A5 நம்ம A4 பாதி இருக்கும்ல அந்த பேப்பர், இது அந்த பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் இதில் இருக்குது. இதில் வந்து இந்த கஸ்டமர் நேமு இங்கே போட்டுக்கலாம். நம்ம கஸ்டமர் நேம் போட்டிங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே கமிஷன் பார்ட்டியாக இருந்தாங்கன்னா இந்த சேல்ஸ் அட்வைசர்னு இருக்குல்ல, இந்த இருக்க சேல்ஸ் அட்வைசர்னு இதில் கொண்டு வந்து நம்ம வந்து அவங்க பேரை போடணும். கமிஷன் பார்ட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க பேர் ஆல்ரெடி இருக்கும், இந்த இருக்குது பார்த்திங்களா, கமிஷன் பார்ட்டியாக போட்டோமா அது வந்துருச்சா, அவங்க பேர் அடிச்சிட்டிங்கன்னா அவங்க பேரில் இது கணக்குக்கு பில்லு ஆட் ஆகிட்டே வரும். இப்போ ப்ராடக்ட் வந்து அங்கே 1ன்னு போட்டோம்ல, 1 ஸ்டீல் செல்லுன்னு இதில் என்ன குவான்டிட்டிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி விட்றோம் தான். இப்போ 8 பீஸ் வாங்குறாங்கன்னா 8 பீஸுக்கு என்ன ரேட்டோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணிடும். இப்போ அடுத்தது இதேமாரி இதில் எத்தனை குவான்டிட்டி வருது, 30 பீஸுனால் 30 பீஸு. இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம கீபோர்டில் டவுன் ஏரோ மார்க் இருக்கும்ல, அப்பு டவுனு இந்த கேம் விளாட்றதுக்குலாம் யூஸ் பண்ணோம்ல, அதில் வந்து இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும், அப் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போகும். அதில் வச்சு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதில் வச்சு என்ட்ரு தட்டிங்கன்னா செலக்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதில் ஒரு 8 ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா 8ன்னு போட்டு இது பண்ணிங்கன்னா அதில் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் எல்லாமே சைடில் இருக்கும். இந்த இருக்குங்களா, F1 எழுதுனா டெலிட் ரெக்கார்டு, F3 எழுதிங்கன்னா டெலிட்டு பில்லு, F4னா பில்லு வந்து சேவ் மட்டும் பிரிண்ட் அவுட் வராது. இது ஜிஎஸ்டி எவ்வளோ ஆட் பண்ணணும், இது பில் கிளியர் பண்ணுறது, வெயிட்டிங் பில்னால் இப்போ ஒருத்தவங்களுக்கு போட்டுக்கிட்டுருப்பீங்க ஆல்ரெடின்னு ஒருத்தவங்க வந்து அர்ஜென்ட்டுக்கு நிற்பாங்க, அதுக்காக உள்ளது வெயிட்டிங் பில்லு, இது எல்லாமே அதில் காமிக்கும். அதுமாரி நீங்கள் பிடிஎஃபாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது டிரான்ஸ்போர்ட் கொடுத்து விடுவோம்ல, அந்த இது என்ன வெஹிக்கிள் எப்படி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு, வெஹிக்கிள் நம்பரு, இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இது இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட பில் எடுத்துட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் சேர்த்து இதில் ஆட் ஆகிடும். பில்லோட ஒரு 200 போடுறீங்கன்னா 200 அந்த பில்லோட ஆட் ஆகிக்கும். எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் ஆட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் இல்லை இந்த ப்ராடக்டோட முடிஞ்சிருச்சுன்னா நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் இருக்கும் கீபோர்டில். அதில் ஒரு ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிசீவ் அமௌண்ட் எவ்வளோ பண்ணுறீங்க என்னங்கிறது இதில் காமிக்கும். இப்போ 7550 ரூபானா 7600 கொடுக்குறான், 70600 கொடுக்குறாங்கன்னு வைங்க. நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிறது இதுலேயே வந்துடும். இதில் யார் சேல்ஸ்மேனு ஹெல்ப் பண்ணலாம், பில்லுக்கு ஸ்பெஷல் கோடு இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் கோடு, இதில் கமிஷன் பார்ட்டி யாருங்கிறது இதில் வந்துடும். இல்லை அதுமாரி பழைய பில்லை நீங்கள் எடுத்து பார்க்கணுன்னா இதில் இருக்குல்ல, இந்த பில்லை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு எந்த பில்லு இப்போ 71 பில் எடுக்கணும்னா 71 போட்டு என்ட்ரு தட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பில்லு வியூ ஆகிடும். இது எது கரப்ஷன் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா கொட்டேஷன் சேம் அதேமாரி தான் இருக்கும். இதில் நம்ம கொட்டேஷன் யாருக்கு அடிக்கிறோம் என்னங்கிறத இதில் பண்ணிடலாம். அதுமாரி இந்த கொட்டேஷன் அடிக்கிறத திருப்பி உட்காந்து நம்ம பில்லாக கன்வெர்ட் பண்ணுறப்ப தேவை இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். அந்த சைடில் இருக்குங்களா அப்லோட் ஆப்ஷன்னு, அப்லோடுன்ட்டு இதில் போய்ட்டு கொட்டேஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பில் நம்பர் நம்ம அப்லோட் பண்ணணுமோ கஸ்டமர்கிட்ட கொடுத்தோமோ, இப்போ 20வது பில் நம்பர்னால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா 20 இங்கே வந்துடும். இப்போ அங்கே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கொட்டேஷனில் இதெல்லாம் கொட்டேஷன். 20வது பில் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 வேல்யூ ஒன்றாவே இருக்கும். அது வந்துருச்சுங்களா. இந்த அமௌண்ட்டை பார்த்துங்க, இந்த கார்னரில் இருக்கிற இந்த அமௌண்ட்டு ஒத்து போதான்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரிஞ்சிடும். இது பில்லிங்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டே மாறும். பில்லிங்குன்னு இருக்கும், கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொட்டேஷன் இருக்கும். இது கொட்டேஷனு ஹெட்லேயே மாறிடும் உங்களுக்கு. இது வந்து ப்ரொஃபார்மா வரும் வித்தவுட்டு. இது இங்கே வரும். அதுமாரி வித்தவுட்டில் அடிச்சிங்கனாலும் வித்துக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம் பில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் வரும். இதில் எந்த பில்லை சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுமோ அந்த பில் நம்பரை போட்டுட்டு எந்த ப்ராடக்டை எது பண்ணணுமோ அதை பண்ணிங்கன்னா திருப்பி ஸ்டாக்காகவே ஆட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி. இது பர்ச்சேஸ் என்ட்ரிங்கிறது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல அதை போடுறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குங்களா, நம்ம நார்மலாக அதே பில்லு போடுற மாதிரி தான். அதில் எவ்வளோ குவான்டிட்டி வந்துச்சு, எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட்டு, அவங்க இது எந்த வித்தில் வந்துச்சா வித்தவுட்டில் வந்துச்சா, கேஷாக வாங்கினோம்னா க்ரெடிட்டாக வாங்கினோமா, இது எந்த டேட்டுக்கு வந்துச்சுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடணும். நீங்கள் டேட்டை மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டேட்லேயே ஸ்டாக் ஆட் ஆகிடும். இதுலேயும் அதுமாரி ஷார்ட்கட் எல்லாமே இருக்கும். டெலிட் ரெக்கார்ட், டெலிட் இன்வாய்ஸ், சேவ் பில்லு, கிளியர் இன்வாய்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வவுச்சர். இதில் பார்த்திங்கன்னா நேமு, ஹெட்டர் நேமு, அவங்க நேமை போட்டிங்கனால இங்கே வந்துடும். டீட்டெயில் வந்துச்சா அவங்க ஏதோ வவுச்சர் டைப் ரெசிப்ட் கொடுக்குறாங்க நமக்கு அப்படின்னா போட்டு எவ்வளோ அமௌண்ட் ரெசிப்ட் பேமெண்ட் கொடுக்குறாங்க நம்மளுக்கு, அவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னா பேமெண்ட் இதில் போய்ட்டு எவ்வளோ ஒரு 2500 க்ரெடிட்டில் இருந்துச்சு. அப்புறம் 2500 கொடுத்தாங்கன்னா எப்படி ஜிபே பண்ணாங்கன்னா கேஷா எப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணணும். கேஷுன்னு கொடுத்து சேவ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கி டேட்டில் அப்படியே சேவ் ஆகிட்டே வரும். டெபிட்டில் வந்துருச்சா அவங்களுக்கு எதாவது அமௌண்ட்டு ஓப்பனிங்கில் இருந்துச்சுன்னா அப்படியே இதாகிட்டோம். இது வந்து ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட்டு, பில்லிங் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். இது வந்து இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டு, பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல அந்த ரிப்போர்ட் பார்க்குறது. இது உள்ளே போனீங்கன்னா டேட் வைஸ் ப்ராடக்ட் வைஸ் இருக்கும். ஒவ்வொரு டேட் வைஸும் பார்த்துக்கலாம், ப்ராடக்ட் வைஸும் பார்த்துக்கலாம். டேட் வைஸ்னால் எந்த டேட்லேருந்து இந்த ஃப்ரம் டு டேட்டை கொடுத்துட்டு நம்ம இங்கே ஆல் டிக் பண்ணிடணும். இதுமாரி டிக் ஆகணும். டிக் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்திங்கன்னா அந்த டேட்டில் இருந்துச்சுன்னா வந்துடும். இன்றைக்கி டேட்டு மட்டும் வருதுங்களா. பில் நம்பர் கொட்டேஷனில் அடித்தோமா, இதில் அடித்தோம், யார் யார் பேரில் அடித்தோம், எவ்வளோ கேஷ் வந்துச்சு, எவ்வளோ ரெசிப்ட் வந்துச்சு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, சேல்ஸ்மேன் யார் ஹெல்ப் பண்ணால் எல்லாமே இதில் வந்து ஜிஎஸ்டி எவ்வளோவுக்கு அடித்தோம், டோட்டலாக இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி எவ்வளோது, இந்த மாதத்துக்கான ஜிஎஸ்டி எல்லாமே இதில் வந்துடும். இது வந்து என்னத்தில் அடித்தோம், பில்லு, ப்ரொஃபார்மா, எவ்வளோ அமௌண்ட்டு, ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ இருந்துச்சு, ஒரு பில்லுக்கான ப்ராஃபிட் எவ்வளோது அப்படிங்கிறது இதில் காமிக்கும். இது ப்ரிண்ட் வேணாலும் நம்ம ப்ரிண்ட்டு கொடுத்துக்கலாம். இல்லை எக்ஸலில் ஆப்ஷன் கேட்டிங்கனாலும் எக்ஸலில் பண்ணி தருவாங்க. இது வந்து டேட் வைஸ் பார்த்தது. இது வந்து ப்ராடக்ட் வைஸ் நம்ம பார்ப்போம்.
ப்ராடக்ட் வைஸ் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து டெமோ சாஃப்ட்வேர் தான், அதனால் நான் டேட் இயர் மாதிரி தான் வரும். அது வந்துடுச்சு பார்த்தீங்களா, இது ப்ராடக்ட் வைஸ் பார்க்குறது. இது ப்ராடக்ட் கோடு எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆனது இதில் வரும். இது என்ன கேட்டகிரி கெமிக்கலாக என்னங்கிறது, எவ்வளோ ரேட்டுக்கு சேல் ஆனிச்சுன்னு இங்கே வந்துடும். இது வந்து உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பில்லுக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பில் நம்பரு, எவ்வளோ அமௌண்ட்டு, யார் கஸ்டமரு என்னங்கிறது இதில் வந்துடும். அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ அடுத்தது இது பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டு, அது அதே சேம் இதுமாரி தான். டேட் வைஸு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நமக்கு ஸ்டாக் உள்ளே வந்துச்சு. அதுமாரி ப்ராடக்ட் வைஸும் அது சேம் அதுமாரி தான். எந்தெந்த ப்ராடக்ட்டை பார்க்கணும் அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை மட்டும் பார்க்கணுன்னா இது இல்லை எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு நியூ ரிப்போர்ட் கொடுத்திங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும், டேட்டு தான் நமக்கு மெயின். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கொடுக்குறீங்களோ அந்த டேட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். அடுத்தது ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக சேல் பண்ணுறீங்களா அந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு இதில் வரும். நீங்கள் இது எக்ஸல்லையே எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம், அப்படியே ஆடிட் இருக்கும். எக்ஸல் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருப்போம். எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படி ப்ரிண்ட் அவுட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக அவங்க மெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம், எல்லாமே பண்ணலாம். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு நிறைய ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வந்து மந்த்லி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுமாரி வந்து உங்களுக்கு பில் நம்பரு, யார் ப்ரொப்பரேட்டரு, யாருக்கு போட்டு விட்டோங்கிறத வந்து இதிலே வந்துடும். வந்துருக்குங்களா 18 வந்து பிரித்து வந்து ஆட்டோமேட்டிக்காக 9 பிரிச்சிடும். நம்ம எதில் பில்லு போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் காமிக்கும், பாக்கி எல்லாமே 0ல் தான் இருக்கும் உங்களுக்கு. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு, இது ஸ்டாக் ரிப்போர்ட்டு. மொத்தமாக நம்மள்கிட்ட இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இது வந்து ஸ்டாக் ரிப்போர்ட் வரும் உங்களுக்கு. வந்துருச்சுங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராடக்ட் நம்பர், இது வந்து ப்ராடக்ட் நேம், இது வந்து உள்ளே வந்து இது வந்து அவுட்டு நம்ம சேல் பண்ணது, இது க்ளோசிங் வந்து நம்மள்கிட்ட க்ளோஸ் ஆகி உள்ளது இன்றைக்கி டேட்டு வரையும் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதுக்கான வேல்யூ டேக்ஸு எல்லாமே இதில் காமிச்சிடும் டோட்டலாக. இது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் காமிக்கும். ஓப்பனிங் நம்ம பர்ச்சேஸ் பண்ண குவான்டிட்டி, சேல் பண்ண குவான்டிட்டி, மைனஸில் இருக்கா மைனஸ் ஸ்டாக் வேல்யூ எல்லாங்கிறது இதில் வந்துடும். அப்புறம் ஸ்டாக்கு நம்ம இதுலேயே அப்லோட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவே, அந்த ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது ஆர்டர் லிஸ்ட் எதுக்குன்னா நம்ம நம்ம அங்கே மினிமைஸ்னு ஒன்று போட்டோம்ல, மினிமைஸ் ஸ்டாக்குன்ட்டு, அது வந்து இதில் காமிக்க கம்மியான ப்ராடக்ட்லாம் இதில் வந்துடும். ஸ்டாக் இல்லாத ப்ராடக்ட்டு, மைனஸில் போன ப்ராடக்ட்டு, எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் வந்துடும். உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிட்டு வந்துருச்சுங்களா, மைனஸில் போனது. இது மினிமைஸ் 5ன்னு கொடுத்தோமா, 5 இருக்குது, 5க்கும் கீழே போயிடுச்சு. இது இங்கே வந்து எவ்வளோ ஆர்டர் கொடுக்கணுங்கிறத இதில் காமிச்சிடும். நீங்கள் இங்கே வேல்யூ கொடுத்தீங்கன்னா, இந்த இதில் மினிமம் ஸ்டாக்கில் நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இது வரையும் எவ்வளோ இருக்குது, மிச்சம் நம்ம எவ்வளோ ஸ்டாக்கு ஆர்டர் கொடுக்கணுங்கிறது இதில் காமிச்சிடும். அடுத்து இது பார்த்திங்கன்னா கமிஷன் பார்ட்டி, கமிஷன் ஸ்டாஃப் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு உள்ளது. இது அவங்க எவ்வளோக்கு பில் அடிச்சிருக்காங்க, எதுவும் பேமெண்ட் எதுவும் வந்திருக்கா அப்படிங்கிறது காமிக்கும். பேக் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ப்ராடக்ட் குவான்டிட்டி எவ்வளோ, மொத்த ரேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்லேயே இன்னொன்று இருக்கும், அக்கௌண்ட் ரிப்போர்ட்டுன்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா டே புக் இருக்கும், லெட்ஜர் இருக்கும். டே புக்குங்கிறது ஒரு நாளைக்கு மொத்தமாக என்ன நடந்துச்சுங்கிறது, போனது வந்தது எல்லாமே இதில் காமிக்கும் உங்களுக்கு. இது லெட்ஜருங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்க பேரில் பார்க்குறது.
லெட்ஜர் மாஸ்டர். இது வந்து டேங்கிறது மொத்தமாக பார்க்குறது. இவர் பேமெண்ட் 2500 நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்கிறது வரும். இப்போ அவர் பேரை இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் லெட்ஜரில் விஷ்ணுன்னு உங்கள் பேர் இங்கே வருதா, இது வரைக்கும் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களான்றது இதில் வந்துடும். கேஷாக நம்மளுக்கு வந்து 2500 பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வவுச்சர் இருக்குல்ல, இதில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதில் வந்துடும். இது அவ்வளோதான். இது அதுமாரி நம்ம என்றைக்குமே சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணுறப்போ எக்ஸிட் வித் பேக்கப் கொடுத்துடணும்.